கேட்டவரம் தரும் சூரிய மாலை கடலில் உதித்து வரும் கதிரவனை ஸ்தோத்தரிக்க அலைக்கடலின் மேலெழுந்த ஆதியை பூஜை பண்ண கடலில் உதித்து வரும் கதிரவனை ஸ்தோத்தரிக்க அலைக்கடலின் மேலெழுந்த ஆதியை பூஜை பண்ண ஆணை முகவா ஆறு முகவா முன் வருவீர் திவாகரனார் கீர்த்திகளை சற்றே தெரிந்துரைக்க நான் முகனார் தேவியரே நாவில் வர வேண்டும் அம்மா புகழுடைய பாரதியே புஸ்தகத்தில் வாழ்பவளே சதுர்வேத சாஸ்திரத்தின் தத்துவத்தின் உள்பொருளே தத்துவத்தின் மெய்ப்பொருளே சரஸ்வதியே முன் வருவீர் கிழக்கில் உதித்து வரும் கீர்த்தியுள்ள மெய்ப்பொருளே அடியேன் வினையகற்றி ஆட்கொள்ள வேணுமையா தொட்டிலின் பிள்ளை சிசுக்கள் பிழை செய்து விட்டால் பிழையாக எண்ணி பெற்ற தாய் தள்ளுவளோ அப்படி போலெண்ணி அடியேன் வினையகற்றி அஞ்சாமல் காத்தெனக்கு ஐக்கிய பதம் தாருமையா கதிரவனே மெய்ஞான கண்கள் தர வேணுமையா ஜோதி சுயம் வடிவே சுத்த வெளி ஆனவரே சித்த வெளியானவரே என் ஜோதி வெளி ஆக்குமையா சிஷ்யான் மனதில் உதிக்கும் திவாகரரே உண்டென்றார் பங்கில் உறையும் பரஞ்சோதி இல்லை என்ற பாமரர்க்கு எட்டாத வஸ்துவே ஜகத்திற்கதிபதியே சூரிய நாராயணரே உலகிற்கொருவரென்று உம்மையன்றோ சொல்லிடுவார் பிருத்திவி ஏழு கடலும் பிரத்யக்ஷமாய் விளங்கும் பிரத்யக்ஷ தேவதையே உம் பாதம் சரணமையா ரட்சிக்கும் தேவதையே உம் இணையடியை போட்டி செய்தேன் என்னுடைய ஜன்மத்தை ஈடேற்ற வேணுமையா மாயை வலையில் மறித்து வந்து சிக்காமல் பிறவாத மோக்ஷபதம் தாரீர் பெருமாளே உலகில் உள்ள மானிடர்கள் உய்யும் வழி காட்டவென்று கதிரவனை பூஜித்து கடை தேர வேணுமென்று சூரியனை பூஜித்தார் சுந்தரிகள் மூலவருமாய் அன்னையனும் பார்வதியும் அதிகாலையில் எழுந்து ஈஸ்வரியாள் வந்தாள் லக்ஷ்மியின் தன் மனைக்கு பார்வதியாள் நல்வரவை பார்த்து மகாலட்சுமியும் வண்டார் குழலசைய மாலை புரண்டசைய சீரார் சிலம்பார்க்க செங்கை வளை ஜோதி விட கழுத்து பதக்கமின்ன கங்கணங்கள் ஜோதி விட மங்கை உமையவளின் மலரடியிலே பணிந்தாள் தண்டனிட்ட லக்ஷ்மியை தேவி கண்டு அன்புடனே மாதவனார் மார்பில் பிரியாமல் நீ வசித்து வாழ்ந்திருக்கவென்று மங்கை உமை வாழ்த்திவிட்டு காலையில் சென்றே நாம் கங்கை தன்னில் நீராடி இமயகிரி மேலெழுந்த இளங்கதிரை பூஜை பண்ணி வருவோம் நாம் என்றழைக்கும் மாதுமையாள் சொற்படிக்கு மகாலட்சுமி தேவியரும் வாணி சரஸ்வதியும் சுரலோக மங்கையரும் சுந்தரி இந்திராணியுடன் சங்கரி தேவியுடன் சேர்ந்து வந்தார் கூட்டமதாய் வானநதி கங்கை தன்னில் மங்கையர்கள் வந்திறங்கி மஞ்சள் நீராடி வெண்பட்டால் ஈரமுற்றி கோதி மயிராற்றி குழலுக்கு பூ முடித்து ஈரத்துயில் அவிழ்த்து ஏற்றமுள்ள பட்டுடுத்தே பத்தினிமார்களெல்லாம் பூஞ்சோலையில் புகுந்து மல்லிகை முல்லை அரளி இருவாட்சியுடன் செந்தாமரை பூவும் செங்கழுநீர் புஷ்பமுடன்
ஆன மலர்களெல்லாம் ஆராய்ந்து தானெடுத்து தேனுடனே முப்பழமும் செவ்விள நீர்க்குலையும் தாம்பூலம் கந்தவகை தட்டினிலே கொண்டு வந்து எட்டா பரம்பொருளின் கிட்டவே வந்து நின்றார். பர்வதம் போல் விளங்கும் பசும் பொன்னால் தேர் விளங்க முத்தால் அலங்கரித்து மாலைகளும் தொங்கவிட்டு பவழ கொடுங்கையுடன் பக்கத்தின் சக்கரமும் தங்கத்தினால் அமைந்த தட்டுக்கள் 1000ம் குந்தனப் பொன்னால் அமைந்த குடை கொடிகள் தான் பிடிக்க தங்கரத்தினத்தால் இழைத்த சாமரைகள் வீசி வர அருணன் என்னும் சாரதியும் ரதமுகப்பிலே அமர்ந்து பச்சை குதிரை கட்டி பெரிய தேர் தான் செலுத்த சப்தமா தான் பூட்டி தடந்தேரை ஓட்டி வர அழகான தேர் நடுவில் ஆதித்தன் ஜோதிவிட 1000 கிரணங்கள் ஜோதிட ஆதித்தன் வஜ்ரமணி மகுடம் முடியின் மேலே விளங்க மகாமேரு பர்வதத்தை வளைய வந்து பாஸ்கரனார் உலகத்தோர் உய்ய உதயகிரி மேலெழுந்தார். பவனி வரும் சூரியரை பத்தினிமார் கண்டுகந்து அதிக பிரியத்துடனே அர்க்கியமுந்தான் கொடுத்தார். பாதமலம்பி நல்ல பட்டினால் ஈரமுற்றி ஈரமுலரவென்றி இணை கவரியால் விசிறி புஷ்பத்தால் அர்ச்சித்து போற்றி அந்த புண்ணியரை கனிந்த பழங்களையும் கதிரவனு கற்பிதமாய் நைவேத்தியம் பண்ணியவாள் நெய் விளக்கு தானேற்றி பன்னிரு நாமத்தால் பகலவனை தான் துதித்தார். கிருபையுடனே சூரியரும் பூஜை தன்னை தான் கிரகித்து புவனேஸ்வரிகளையும் போற்ற மன மகிழ்ந்தார். அவரவர்க்கு ஏற்றவரம் ஆதித்தனை கேட்டார். ஈசரிட பாகத்தை என்றும் பிரியாமல் உடனாக வாழ்ந்திருக்க உமையவளும் கேட்டிருந்தாள். லட்சுமி தேவி இச்சையுடனே உரைப்பாள். மாதவனார் தம்முடைய மார்பை விட்டு நீங்காத வரமெனக்கு வேணுமென்று மகாலட்சுமி கேட்டிருந்தாள். சரஸ்வதி தேவியுந்தான் சதுர்முகனார் தம்முடைய நாவை விட்டு நீங்காத நன்மைகளை தாருமென்றாள். சாவித்ரி சந்தியை காயத்ரி பிரம்மனுட சிரசை விட்டு நீங்காத ஸ்லாகியத்தை கேட்டிருந்தாள். ஐராணியப்போ அமரர்கோன் தன்னுடனே சபையை விட்டு நீங்காத சுகத்தையும் கேட்டிருந்தாள். அறிவையர்கள் கேட்டவரம் அப்படியே ஆகவென்று கிருபையுடனே வாழ்த்தி கதிரவனும் வாக்களித்தார். அழகான தேர் நடத்தி ஆதித்தன் சென்றிடவே சுந்தரிமார்களெல்லாம் தங்கள் கிரகத்தை அடைந்தார். சூரிய மாலையை சொன்னவரும் கேட்டவரும் சொல்லி கொடுத்தவரும் சொல்லுவதை கேட்பவரும் மைந்தர்களை பெற்றிடுவார் மகிமையுடன் வாழ்ந்திடுவர். இவ்வுலகு காட்சிகளும் இகபோகம் தானடைந்து பக்தி மனதுடனே பரதேவி தன் கிருபையால் முக்தி பதமான மோட்சத்தை தானடைவார். பக்தி மனதுடனே பரதேவி தன் கிருபையால் முக்தி பதமான மோட்சத்தை தானடைவார். முக்தி பதமான மோட்சத்தை தானடைவார். ஓம் தத்சத் பிரம்மார்பிதம்.